தன்னலமற்ற 100 இளைஞர்களை என்னுடைய கையிலே தாருங்கள், இந்த தேசத்தின் தலையெழுத்தை நான் மாற்றி காண்பிக்கின்றேன் என்று வீர முழக்கம் விளங்கிய சுவாமி விவேகானந்தரின் அடிபற்றி இந்திய நாட்டின் இருதய நாடி இளைஞர்கள் 30 கோடி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை மடைமாற்றம் செய்கின்ற ஒரு உன்னத நிகழ்வுதான் குறும்பட்டிமன்றமாக மலர்ந்திருக்கிறது. மதுரை இலக்கிய பேரவை, சன்சரன் சமூக மற்றும் கல்வி நல அறக்கட்டளை, JCTV இணைந்து வழங்குகின்ற குறும்பட்டிமன்றம் உங்களுக்காக மலர்ந்திருக்கிறது. 20 நிமிடத்திற்குள்ளாக முடிகின்ற உன்னதமான பட்டிமன்றம். எனவே இந்த பட்டிமன்றத்தை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்து எங்களது JCTV தொலைக்காட்சிக்கு ஆதரவு வழங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இளைஞர்களுக்கு தேவை அறிவின் பெருக்கமா, உறவின் நெருக்கமா? அறிவின் பெருக்கமே என்று பேசுவதற்காக 2 பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். உறவின் நெருக்கமே என்று பேசுவதற்காக 2 உறவை நேசிக்கிற பெண்மணிகள் வந்திருக்கிறார்கள். அறிவின் பெருக்கமே என்று சொல்ல ரயில்வே துறையிலே பணியாற்றி பணி நிறைவு பெற்றாலும் தமிழ் துறையிலே தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்திருக்கின்ற கவிஞர் துரைப்பாண்டியன் வருகை தந்திருக்கிறார். அந்த அணியிலே அணி சேர்க்கிற விதமாக சிவகங்கையிலே அற்புதமாக எஸ்புதூரிலே டெபுட்டி BDO உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பிற்கினிய ஒரு சிறந்த மனிதர். பல இளைஞர்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவர் காட்டுகிற அந்த வழிகாட்டுதலிலே பல இளைஞர்களை TNPSC தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு ராம்நாத் பாபு வந்திருக்கிறாங்க. உறவின் நெருக்கமே என்று பேசுவதற்காக சன்சரன் சமூக மற்றும் கல்வி நல அறக்கட்டளையினுடைய நிர்வாக அறங்காவலர் இல்லத்து அரசி திருமதி வைஜெயந்தி மாலா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக பல்வேறு சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நத்தத்திலிருந்து வரை வந்திருக்கக்கூடிய திருமதி ஜெயசுதா அவர்கள் வரை வந்திருக்கிறார். அன்பிற்கினிய பெருமக்களே, இளைஞர்களுக்கு இப்பொழுது என்ன தேவை? நிறைய படிக்கிறாங்க. ஒரு செல்போனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செல்போனை கலட்டி பிரித்து மேய்ஞ்சி வெளியே வந்துடுறாங்க. எங்களை போன்ற வயதானவர்கள் கையில் அந்த செல்போனை கொடுத்தா வந்தால் அழைப்பை எடுப்போம், பேசுவோம், உள்ள இருக்க நுணுக்கங்கள் தெரியாது. அப்படி இளைஞர்கள் அறிவினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க. அந்த அறிவினுடைய உச்சத்தில் இருக்கிறதுனால உறவினுடைய நெருக்கத்தை தெரியாம இருக்காங்களோன்னு ஒரு கவலை. அதனாலதான் இந்த பட்டிமன்றத்தில் தலைப்பு அப்படி கொடுத்தோம். அவங்களுக்கு என்ன தேவை? அறிவின் பெருக்கமா இல்லை உறவின் நெருக்கமா? அறிவின் பெருக்கம் தான் அப்படின்னு சொல்வதற்காக இதோ வருகிறார் கவிஞர் துரைப்பாண்டியன். நடுவர் உள்ளிட்ட சபைக்கு தலைவணங்கி வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பட்டிமன்றம் இளைஞர்களுக்கு தேவை அறிவின் பெருக்கமா அல்லது உறவின் நெருக்கமா? நடுவர் அவர்களே, இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். AI என்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துவிட்டது. அறிவின் தாக்கம் இருந்தால்தான் அங்கு சென்று அந்த AI எல்லாம் நாம் இளைஞர்கள் கையாள முடியும். அறிவு என்ற ஒன்று இல்லை என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் போட்டி போட முடியாது. நடுவர் அவர்களை, நாங்கள் வாழ்க்கையில் உறவினர்களின் நெருக்கம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, வேண்டும். ஒரு மனமிட்டு பேச ஒரு நண்பன் இல்லை என்றால் நிச்சயமாக வாழ்க்கை வெறுத்துவிடும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு இளைஞன் முன்னேற வேண்டும், இந்த நாடு முன்னேற வேண்டும், இந்த நாடு வல்லரசு நாடாக விளங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவனுக்கு அறிவின் பெருக்கம் அதிகமாக இருக்க வேண்டும், அறிவு அதிகமாக இருக்க வேண்டும். அந்த அறிவு இருந்தால்தான்
அவன் மூலதனமாக பயன்படுத்தி பொருள் ஈட்ட முடியும். பொருள் ஈட்டினால்தான் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். மனைவி அவனுக்கு மரியாதை கொடுப்பார், பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க முடியும், பெற்றோர்களை கவனிக்க முடியும். ஆக பொருள் ஈட்டுவதற்கு இன்றைய தினம் தேவை அறிவு. அந்த அறிவு இல்லை என்றால் நிச்சயமாக உறவுகள் கூட வெறுத்துவிடும் என்கிற உண்மையை நாம் மறுப்பதற்கு இல்லை. இந்த அறிவு பொருளாதார முன்னேற்றத்தை மட்டும் நமக்கு கொடுக்கவில்லை, சமூகத்தில் நிலவக்கூடிய அத்தனை அத்துமீறல்களையும் கூட பகுத்து ஆய்ந்து சமூக அநீதிகளை ஒடுக்குவதற்கும் இந்த அறிவுதான் பயன்படுகிறது. அறிவில்லாதவன் ஒருவன் நிச்சயமாக சமூகத்தில் நடக்கும் அநீதிகளை எடுத்து கேட்பான் என்று முடியாது. அறிவு என்ற ஒரு பகுத்தறிவு இருந்தால்தான் அவன் ஒரு பகுத்தறிந்து பார்த்து இது ஒரு அநியாயம் நடக்கிறது, இதை நாம் எதிர்த்து கேட்க வேண்டும் என்ற சமூக நீதியை வழங்குவான். ஆக அறிவு என்பது நிச்சயம் இளைஞர்களுக்கு தேவை. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அறிவு ஒன்று தேவையாக இருப்பதால் தான் இப்பொழுது வந்த தொற்று நோயை, கொரோனா என்ற தொற்று நோயை நம்மால் ஈஸியாக கடக்க முடிந்தது. இந்த இளைஞர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து பல உதவிகள் செய்ததனால் தான் இந்த கொரோனா காலத்தில் நம் மக்கள் நன்றாக வாழ முடிந்தது. அந்த கொரோனா தொற்று நோயை எதிர்த்து போராட முடிந்தது என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஆகவே நடுவர் அவர்களே, இளைஞர்களுக்கு தேவை உறவு என்றாலும் அந்த உறவை காட்டிலும் உறவை நிலைப்படுத்துவதற்காக அறிவு இருந்தால்தான் பொருள் ஈட்ட முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் துரைப்பாண்டி அவர்கள் மிகச்சரியாக இந்த தலைப்பை அற்புதமாக அணுகியிருக்கிறார். இளைஞர்கள் இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பத்திலே அந்த அறிவு சார்ந்த சிந்தனைகளை கொடுப்பதனாலே தான் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக அதோடு போட்டி போட வேண்டிய ஒரு சூழலிலே அவர்களுக்கு அறிவின் பெருக்கம் தேவைப்படுகிறது என்கிற சிந்தனையை பதிவு செய்திருக்கிறார். இதை மறுப்பதற்கா ஆதரிப்பதற்கா தெரியவில்லை. ஆண்களாக பேசினால் ஒரு முடிவுக்கு வர இயலாது என்பதனாலே ஒரு இல்லத்தரசியாக உறவின் பெருமையை சொல்ல இதோ வருகிறார் திருமதி வைஜெயந்தி மாலா. அனைவருக்கும் வணக்கம். இளைஞர்களுக்கு தேவை அறிவின் பெருக்கமா இல்ல உறவின் நெருக்கமா? இளைஞர்களுக்கு தேவை உறவின் நெருக்கமே என பேச வந்துள்ளேன் ஐயா. இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் சுயநலத்துக்காக தானே வாழ்கின்றாங்க. ஆமாமா, உறவுகளும் உண்மையாக இல்லை. நடுவர் அவர்களே, இப்படி பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டதுண்டு. சரி, என்னை பொறுத்தவரையில் நாம் ஏதாவது கொடுத்தால் தானே நமக்கு திரும்ப வரும். முதலில் கொடுப்பதற்கு பழக வேண்டும். உறவுகளுக்கு நாம் என்ன செய்தோம்? நாம் ஏன் அவர்களிடம் எதிர்பார்க்க வேண்டும்? நல்லதுக்கு இல்லைன்னாலும் கெட்டதுக்கு உறவுகள் வேண்டும் அல்லவா? ஆமா. ஐயா, தனக்கு தேவை என்றால் மட்டும் வழிய வந்து பேசுவதும், வேலை முடிந்து விட்டால் நேரில் பார்த்தால் கூட சிரிக்க யோசிக்கும் மனிதர்களுடன் தானே அன்றாட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு அப்பா ஏடிஎம் எந்திரம், சரி, அம்மா சமையல் எந்திரம். சபாஷ். இன்றைய இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு உறவின் நெருக்கம்தான் அவசியம். நட்புகளோ உறவுகளோ பணத்தை பெரிதாக மதிக்கும் உறவுகளாகவே அமைகிறது. அந்த நிலை மாற வேண்டும் ஐயா. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. உண்மையான அன்பும் அக்கறையும் இளைஞர்களுக்கு வர வேண்டும் ஐயா. நெருக்கமான உறவுகள் ஆதரவு, பாதுகாப்பு, நம்பிக்கை ஆகிய உணர்வுகளை வழங்குகின்றன. குடும்ப உறவு முறைகள் என்பது அன்பின் அடையாளங்கள், பாசத்தின் பிணைப்புகள். எல்லைகளை கடந்து எங்கோ இருக்கும் தனது மகனுக்கு உடம்பு நலமில்லாவிட்டால் நம் மனது படும் பாடு இருக்கே. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உறவுகள் தான் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். இனியாவது உறவுகளோடு ஒட்டி வாழ்ந்து உறவுகளை வளர்ப்போம், மேன்மையுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம். எங்கோ இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு முடியவில்லை என்று சொன்னால், இங்கே இருந்து பதறுகிற அந்த உறவின் நெருக்கம்தான் இளைஞர்களுக்கு தேவை. அந்த உறவு இன்னைக்கு இல்லை.
அதனாலதான் அழகா தமிழறிவு மணியன் சொல்லுவார், நீங்கள் இமெயிலில் முழுகி கிடக்கிற பொழுது எங்கள் உடம்பை ஈமொய்த்த செய்தி வரும் என்று சொல்லுவார். இன்றைக்கு பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு பிள்ளைகள் வெளிநாட்டிலே பணம் சேர்க்கிற அந்த நிலையிலே இருக்கிறார்கள். வீட்டிலே இங்கே தாயும் தகப்பனும் அந்த உறவோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை மறக்கிறார்கள். அந்த உறவுக்கு திரும்புவோம் என்று அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். அதை அற்புதமாக மறுப்பதற்காக இதோ வருகிறார் நம்முடைய கவிஞர் ராம்நாத் பாபு. வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இளைஞர்களுக்கு தேவை அறிவின் பெருக்கமே. அறிவினை பெருக்குவது நூல்களே. கவலைகளால் நொறுங்கி போன இதயத்தை ஒன்றிணைத்து தைப்பது நூல்களே. அடிக்கடி நூல் நிலையம் போகும்போதே தெரியும் எங்களுக்கு. கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கொற்றவனும் கற்றவனுக்கு தலை வணங்குவான். நாள்தோறும் வாசிக்கும் வாசகன் பல்வேறு செல்வங்களை திரட்டியதற்கு சமம். தலை குனிந்து இன்று படிப்பவன் தலை நிமிர்ந்த நாளை தரணியில் வாழலாம். உலகை வளம் வந்து கொண்டு இருப்பவர்கள் அனைவரும் ஒரு காலத்தில் நன்கு படித்தவர்கள். ஒரு சிறந்த பேச்சாளன் நாளின் பெரும் பகுதியை படிப்பதில் செலவழிக்கிறான். அதுதான் சிறந்த பேச்சை உலகிற்கு தர முடிகிறது. காவல்துறையில் ஓய்வு பெற்ற திரு கலியமூர்த்தி, மதுரை எஸ் ராமகிருஷ்ணன், மதுரை இலக்கிய பேரவை மற்றும் சன்சரன் அமைப்பின் தலைவர் சண்முக திருக்குமரன் ஆளும் கோளும் படிப்பதில் செலவு செய்வதால் தான் மிகச் சிறந்த படைப்புகளை இவர்களால் தர முடிகிறது என்றால் மிகையாகாது. சோழன் கரிகாலன் கட்டியது கல்லணை, கலைஞர் கருணாநிதி பெயரில் கட்டியது அறிவு பெட்டகம், கலைஞர் நூலகம். கொட்டி கிடக்கும் பெட்டகத்தின் அறிவு செல்வத்தை அள்ளிச் செல்ல வாரீர் கலைஞர் நூலகத்திற்கு, வாரிச் செல்வீர் அறிவினை பெருக்குவீர். ஆக இளைஞர்களுக்கு தேவை அறிவின் பெருக்கமே என கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி பேசினா தானே நல்லா இருக்கும். நான் பேச வந்தது என்னவென்றால் அப்படிலாம் போனோம்னா முடியாது. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. வர சிக்ஸர் பறக்கணும். கிடைக்கிற பாலப்புறம் தூக்கு. அதுக்கு தான் 2020. சும்மா உட்காந்து டக் அடிச்சுக்கிட்டே நின்றேன்னு வச்சுக்க, மொத்த ஸ்கோரும் போயிடும். அழகா வெளுத்து வாங்கிட்டாரு நம்முடைய ராம்நாத் பாபு. அடுத்த ஆள் சளைச்சுங்கன்னா அவருக்கு சளைப்பெல்லாம் கிடையாது. அதே அப்பா வர்றாங்க பாருங்க, வீராங்கனை, நத்தம் தந்த வீராங்கனை. வாங்க ஜெயசுதா. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. ஐயா அவர்களே, அழகான தலைப்பு. இளைஞர்கள் வாழ்க்கைக்கு அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா? பாரதி கண்ட புதுமை பெண்களாக நாங்களும் இங்கே சொல்வது என்னவென்றால் உறவின் பெருக்கமே என்றுதான் நாங்கள் கூற வந்துள்ளோம். ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் முழுமை அடையக்கூடிய ஒரு சமயம் தாய்மை. அத்தகைய தாய்மையை அடையக்கூடிய அந்த நேரத்தில், பிரசவிக்கக்கூடிய அந்த நேரத்தில், அவளுடைய வலியை போக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவளிடம் அருகில் இருப்பது யார்? அவள் கற்ற கல்வி வருமா, இல்ல உறவுக்காரங்க வருவாங்கன்னா, ஒரு பக்கம் தாயும் ஒரு பக்கம் தந்தையும், ஒரு புறம் கணவன்மார்களும் தாய் வழி சொந்தங்களும் தந்தை வழி சொந்தங்களும் தானே அங்கு நிற்கின்றன. ஒரு பெண் தன்னுடைய பயத்தை போக்கி பலத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த இடத்தில் நாம் கண்டுகொள்ள முடியும். அதே நேரத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்ற ஒரு இடத்தை யார் தருகிறார் என்றால் உறவு சொந்தங்கள் தான் தருகின்றன. அதே போல ஒரு குழந்தை இந்த பூமியிலே ஜனனம் செய்கின்றது என்றால் அந்த குழந்தை முதலில் யாரை பார்க்கின்றது? பிறக்கும் பொழுதே அறிவு தன்னுடைய எவ்வாறு நம்முடைய ஐம்புலன்கள் எவ்வாறு நம்முடைய உடலில் வருகின்றதோ அதே போலத்தான் அறிவும் நம்முள்ளே இயங்கிக் கொண்டேதான் வருகின்றது. அந்த குழந்தைக்கு முதல் அறிவை கொடுப்பது யார்? உறவு சொந்தங்கள் தான். மேலும் அந்த குழந்தைக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறப்ப சொல்லுவாங்க, பூவா பருப்பு காய் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு ஒன்னா பசஞ்சு இந்தாந்தா உனக்கு, அம்மாக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, பாட்டிக்கு, தங்கைக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு கடைசியில பறவைகளுக்கும் கொடுப்பாங்க. கழுவி கழுவி காக்காய்க்கு போச்சுன்னு. அந்த குழந்தைக்கு முதலாகவே உறவு சொந்தங்கள் தான் அறிவை பெருக்குகின்றது. அறிவை கொடுக்கறது எங்கிருந்து வருதுன்னா உறவுகளிடம் தான் வருது. அந்த குழந்தை சமுதாயத்துல தன்னோட உறவுகளிடம் தான் பெருக்கிக் கொள்கின்றது. அதுல அவங்க சொல்லக்கூடிய அந்த சாப்பாடு மட்டும் அவங்க ஊட்டலைங்க, அந்த சாப்பாட்டோட கல்வியை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடணும், எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடணும். மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, விலங்கினங்களுக்கும் கொடுத்து சாப்பிடு. அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் கழுவி கழுவி காக்காய் போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நண்டு ஓடுது, நரி ஓடுது, வண்டி ஓடுதுன்னு சொல்லிட்டு நமக்கு சிரிப்பும் கொடுப்பாங்க.
அதுலயும் கருத்துக்கள் சொல்லி சென்றுள்ளார்கள் நம்முடைய முன்னோர்கள். என்னவெனில், உனக்கு இல்லை என்றாலும் அதை நீ மகிழ்வோடு எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்காக நீ வருத்தப்படக்கூடாது, அடுத்தவருக்கு தானம் செய்து பழகிக்கொள் என்ற ஒரு கருத்தினையும் நம்மளுடைய உறவு சொந்தங்கள் தானே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, வண்டி ஓட நெல் பயிர்களும் நரைவோட கரும்பு வயல்களும் வண்டி ஓட வாழை பயிர்களும் நட வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் தான் அங்கே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆக விவசாயத்தின் அருமை பெருமைகளையும் ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவுகளையுமே உறவு சொந்தங்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எதிரணிகள் கூறியவாறு, நாங்கள் அறிவு எங்களுக்கு தேவைதான், ஆனால் அந்த அறிவினை உங்களுக்கு வழிகாட்டியது யார் என்றால் உறவுகள் தான் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கைக்கு உறவின் பெருக்கமே முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு அழகான ஒரு வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புக்குரிய பெருமக்களே, மிக அழகான ஒரு அற்புதமான நாளிலே இன்றைய இளைஞர்களுக்கு எது தேவை? அறிவு தேவையா, உறவு தேவையா? அறிவின் பெருக்கமா, உறவின் நெருக்கமா? ஜெயசுதா அதை அழகா கையாண்டு உறவின் பெருக்கம் தான் வேணும்ட்டாங்க. ஏன்னா உறவை பெருக்குங்கப்பா, நெருக்கமா எல்லாம் வேண்டாம், மூல பெருக்குவோம், உறவுகளை பெருக்கணும். அது ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு பார்வை. அப்ப இளைஞர்கள் நிறைய படிக்கிறாங்க, சும்மா சொல்லக்கூடாது. தட்டு தடுமாறினாலும் பல டிகிரிகளை வாங்குறாங்க, பணியாற்றுகிறார்கள், நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் உறவுகளை பேணுகிறார்களா? இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்தாச்சு, அதோட போட்டி போட வேண்டியிருக்கு. சாட் ஜிபிடியோட போட்டி போட வேண்டியிருக்கு. பல பேரை வீட்டுக்கு அனுப்ப போகுதுன்னு சொல்றாங்க. ரோபோட் வந்தாச்சு. ஆசிரியர்களுக்கெல்லாம் இப்போ 2 லட்சம் கொடுத்தா வாத்தியார் வந்துடுவார். மாதம் மாதம் எதுக்கு 2 லட்சம் கொடுக்கணும் வாத்தியாருக்கு? 2 லட்ச ரூபா கொடுத்தா போதும், ஒரு ரோபோ வந்து பாடம் நடத்திடும். திருவனந்தபுரத்தில் என் பேரன் வகுப்புக்கு ரோபோ வந்துருச்சு. அந்த அம்மா வந்து பாடம் நடத்திருச்சு. ஆனால் அவன் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை, என்னதான் ரோபோ வந்து பாடம் நடத்தினாலும் தாத்தா எங்கள் டீச்சர் மாதிரி வராது. ஏண்டான்னே, காலையில் சாப்பிட்டியா விக்னேஷ் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க பாருங்க, அது ரோபோ கேட்காது தாத்தா. அப்போ அவன் எங்கேயோ போயிட்டான். அறிவு வந்துருச்சு, அறிவுக்கான விஷயங்கள் எல்லாம் கொண்டாந்துட்டாலும் அந்த ஆசிரியர் மாணவர் அந்த நெருக்கம். சாப்பிட்டியாடா? காலையில் நாங்கள் வகுப்புக்குள்ளே போனோன்னு எல்லா பேரையும் நாங்கள் பார்த்து கேட்குற கேள்வி, சாப்பிட்டீங்களா ஐயா? வீட்டில் எதுவும் பிரச்சனையாடா? ஏன்டா சோகமாக இருக்கீங்க? அவனை எப்படியாவது கொண்டு வரணும், அவனை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வரணும். அப்போ அந்த அளவிற்கு வந்து அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அறிவு மூலமாக இன்னைக்கு ஒரு ரோபோவை கொண்டு வந்துடுறோம், ரோபோ வாழ்க்கைக்கு வந்துடுது. நீங்கள் என்ன படம் கொடுத்தாலும் அப்படியே ரோபோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்துடுது. எல்லா வேலையும் செய்யறதுக்கு ரோபோ தயாராகிருச்சு. அப்போ அறிவின் பெருக்கம் அந்த இளைஞன் பார்க்குறான். எனக்கு என்ன ஒரு ரோபோ வந்துச்சுன்னா எல்லா வேலையும் பார்த்துரும், வீட்டை கூட்டுறதுலேருந்து வீட்டை பெருக்கிறதுலேருந்து. என்ன பெருசாக பெரிய கல்யாணம் பண்ணி வச்சு என்ன செய்ய? எனக்குன்னு ஒருத்தி யாருமே இப்போ கல்யாணத்தை விரும்புறது இல்லை. என்ன காரணம்? என்னத்துக்கு போட்டுக்கிட்டு சுமந்துக்கிட்டு குடும்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு? இப்போ எங்கள் வழக்கறிஞர் சுரேஷ் இருக்கார், அவர் சுமக்காத பாரமா? நான் சுமக்காத பாரமா? பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை கொண்டு வந்து அதை வளர்த்து ஆளாக்கி அது கேட்குற கல்வி என்னத்துக்குப்பா? சிரமம். 30,000 கொடுத்தா குழந்தை வந்துடுது பூரா, அதுவும் ரோபோதான். வீட்டுக்குள்ள குழந்தை வேணுமா? 4 குழந்தை வேணுமா? 30,000. அறிவின் பெருக்கம் வந்தாச்சு. ஆனால் உறவு அது என்ன பேசும்? குழந்தை இருக்கும், அப்பா அம்மாவுக்கு சண்டை நடக்கும். சண்டை நடந்த உடனே அம்மா ஒரு பக்கம் உட்காந்துருவா, அப்பா ஒரு பக்கம் உட்காந்துருவா. இந்த பொம்பளை பிள்ளை இருக்கு பாருங்க, வேகமா வரும் பக்கத்தில். அப்பா தாடி எப்படி பிடிக்கும், அப்பா சாப்பிடுப்பா, ஏன்பா கோபமா இருக்கிற, சாப்பிடுப்பா அப்படின்னு போய் உள்ள போய் பாத்திரத்தை எடுத்து கொண்டாந்து அது பிஞ்சு கையால சோறு போட்டு அத்தனை கவலையும் மறக்கிறான் பாருங்க. அப்ப மறந்து தான் பிள்ளை கையால சாப்பிடாம பாருங்க, அங்கதான் உறவின் நெருக்கம் வருது. இது எங்கெங்க கிடைக்கும்? இன்னைக்கு இளைஞர்கள் இதெல்லாம் வேணாங்கிறான். நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு கேண்டீன் இருக்குது, காலையில போனா கேண்டீன்ல சாப்பிடலாம். நானும் ஒரு நாள் எச்சியலுக்குள்ள போய் உட்காந்து பார்த்தேன், நல்லா தான் இருக்கு வாழ்க்கை. என்னத்துக்கு ஒரு சம்சாரம்னு ஒருத்தியை கட்டிக்கிட்டு குடும்ப பாரத்தை சுமத்துக்கிட்டு என்னத்துக்கு அப்படின்னு நினைச்சு கூட நான் பார்த்தேன். ஆனா அங்க எல்லாமே கிடைக்குது. அந்த நிறுவனத்துல, மென்பொருள் நிறுவனத்துல உள்ள நுழையிறதா வேலை. நல்லா டிஃபன் சாப்பிட்றாங்க,
திடீர்னு மைண்ட் ஒரு மாதிரி இருந்தால் கிரிக்கெட் விளையாடலாம், டென்னிஸ் விளையாடலாம், கேரம் போர்டு விளையாடலாம். அப்போ அந்த நிர்வாகம் என்ன சொல்லுது, எப்போ மனசு நல்லா இருக்கு அப்போ வேலை பாரு அப்படின்னு சொல்லுது. எல்லாமே மதிய சாப்பாடு அழகா வந்துடுது, நைட்டுக்கும் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வர்றாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் முடியாமல் போய் கிடக்கிறப்ப அவனை பார்க்கறதுக்கு யார் வேணும் அப்படின்னா உறவு தானே வேணும். அந்த உறவு தானே பெருசாக நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இளைஞர்களை அறிவை பெருக்கிக்கிட்டே போகிறாங்க, எங்கெங்கேயோ போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உறவுகளை விட்டு விலகி 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 போய்கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் அந்த தலைப்பு கொடுத்தோம். உறவுகள் தொடர்கதைன்னா, உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உறவு தொடரும், சங்கிலி பிணைப்பு போல இந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். பாசத்தோடு நம்மளை அணுகக்கூடிய ஒரு உறவு நமக்கு வேணும். இந்த இளைஞர்கள் இன்னைக்கு அந்த இளமை வேகத்தில் போனாலும், இன்னைக்கு அவங்களுடைய கலாச்சாரம் ஒரு மாதிரி போயிருந்தாலும், அறிவின் மூலமாக எனக்கு அறிவான ஒரு பார்ட்னர் வர்றாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ஏன் 27 வயசு பையனுக்கு 20-22 வயசு பொண்ணை கட்டி கொடுத்தாங்க தெரியுமா? சொன்னபடி கேட்பாங்கன்னு அர்த்தம். ஒரு 5 வயசு 6 வயசு கம்மியாக இருந்தால் மதிக்கணும்னு தோணும் கணவன். இப்போ 2 ஒரே வயசாக இருக்கா, முட்டிக்கிறது. முட்டிட்டு என்ன ஆகுது, நீதிமன்றங்களில் போய் எங்கள் வழக்கறிஞர் பார்க்குறாரு, நீதிமன்றத்தில் பூரா விவாகரத்து வழக்கு. என்னடா கல்யாணம் எத்தனை வருஷம்டா ஆச்சு? 6 நாள், 6 மாதம். இங்கே 36 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் 36 வருஷம். எவ்வளவோ பிணக்குகளுக்கு மத்தியிலே தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இளைஞர்களே, நீங்கள் நிச்சயமாக உறவின் நெருக்கத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த உறவு தான் உங்களுக்கு, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த உறவு தான் உங்களை பேண முடியும். எனவே இளைஞர்களுக்கு தேவை அறிவின் பெருக்கம் தேவையில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு பக்கம் தேவையாக இருந்தாலும், வீட்டிலே வந்து அமருகிற பொழுது உனக்கு சுக்கு தண்ணி வைத்து கொடுப்பதற்கும் உனக்கு நீராகாரம் கொடுப்பதற்கும் உறவு தேவைப்படுவதனாலே உறவின் நெருக்கமே என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.